Hi, welcome to this video. நான் நரேந்திரநாத் உங்களுடைய டேட்டா சயின்ஸ் மென்டர். இந்த வீடியோல மெஷின் லேர்னிங்னா என்ன? இது AI and டேட்டா சயின்ஸ்ல எப்படி யூஸ் ஆகுது? அதை நீங்க எப்படி லேர்ன் பண்றதுன்னு டீடைலா பார்க்க போறோம். ஆல்சோ இந்த வீடியோவோட எண்ட்ல ஒரு சாம்பிள் மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்டும் ஷோகேஸ் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மெஷின் லேர்னிங்னா என்ன? இதோட பேர்லயே இருக்கு பாத்தீங்களா? மெஷின் லேர்னிங். ஆமா, இப்போ ஹியூமன்ஸ் நாம எப்படி லேர்ன் பண்றோம்? லைக் புக்ஸ் மூலமா, வீடியோஸ் பார்த்து, டீச்சர்ஸ்ட்ட இருந்து கற்றுக்குறோம் கரெக்டாக. பட் எந்த மோட் ஆஃப் லேர்னிங்கில் நம்ம லேர்ன் பண்ணாலும் ஒரு ப்ராசஸ்டு டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷனை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒரு மெஷின், அதாவது ஒரு ப்ரோக்ராமை லேர்ன் பண்ண வைக்க போகிறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் டேட்டா. நாம் கொடுக்குற டேட்டாவை ஒரு மெஷின் லேர்ன் பண்ணி சில சினாரியோஸ்க்கு அந்த மெஷின், அதாவது அந்த ப்ரோக்ராமை டெசிஷன் மேக் பண்ணுறது, ப்ரெடிக்ஷன் பண்ணுறது, ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுன்னு ஹியூமன்ஸ் மாதிரியே யோசிக்க ஆரம்பிக்கும். பட் அது எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸாக தான் இருக்கும். இதைத்தான் நம்ம ஏஐன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு ஏஐ அப்படிங்கிறது நம்ம எந்திரன் படத்தில் வர ரோபோ மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு மொபைலில் ஒரு ஆப்பில் இருக்கக்கூடிய ஃபீச்சராக கூட இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் மூவி ரெக்கமெண்ட் பண்ணுறது, கூகுள் மேப்பில் நாளைக்கு டிராஃபிக் அப்டேட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறது, ஸ்பாட்டிஃபைல ரெக்கமெண்டட் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு நிறைய இடத்துல இந்த ஏஐ ஒர்க் ஆகுது. இந்த ஏஐ கிரியேட் பண்ண ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடியது தான் இந்த மெஷின் லேர்னிங். அண்ட் இந்த மெஷின் லேர்னிங்கை லேர்ன் பண்ண வைக்கணும்னா மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். மெஷின் லேர்னிங்கில் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. நம்ம எந்த மாதிரி டேட்டா யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அல்காரிதம் நம்ம சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ட் பண்ணணும்னா அதுக்கு ரெக்ரெஷன் பேஸ்ட் அல்காரிதம் சூஸ் பண்ணணும். ஒரு டிசீஸ் டிடெக்ஷன் பண்ணணும்னா கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணணும். இப்படி பலவிதமாக அல்காரிதம்ஸ் இருக்குது. மெஷின் லேர்னிங்கில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை பொறுத்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு மெஷின் லேர்னிங்கில் டிஃப்ரெண்ட்டாக பிரிக்கலாம். சரி, இப்போ இந்த மெஷின் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு குட்டி குழந்தையை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த குழந்தைக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்கும். பேரண்ட்ஸ் அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் அந்த குழந்தை டே பை டே புதுசாக நிறைய லேர்ன் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ரோட்டில் ஒரு கார் போச்சுன்னா அந்த பேரண்ட் அந்த குழந்தைகிட்ட ஹே அங்கே பாரு கார் போகுதுன்னு சொல்லுவாங்க. இது 2-3 தடவை வேற டேல அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டு வர அந்த குழந்தை ஓ இந்த மாதிரி ஷேப்ல இருந்தா இது கார்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். தென் ஏதாச்சும் கடையில் கார் பொம்மை பார்த்தா அதை பார்த்து கார்னு சொல்லும். இது எப்படி நடக்குது? பேசிக்காக நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அண்ட் அந்த குழந்தை அதை பற்றி லேர்ன் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இதே மாதிரி தான் மெஷினுக்கு நம்ம ப்ராப்பரான டேட்டாவை ட்ரெயின் பண்ணோம்னா அது ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த டிஃப்ரெண்ட் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ட்ரெயின் பண்ணுற டேட்டாக்கு தகுந்த மாதிரி அல்காரிதம்ஸ் மாறும் அண்ட் சில ட்ரைனிங் ஸ்டெப்ஸ்லையும் சேஞ்சஸ் இருக்கும். பட் கான்செப்ட் அந்த அல்காரிதம்க்கு டேட்டாவை ட்ரெயின் பண்ணுறது தான். இதுக்கு பைத்தானில் scikit-learn, TensorFlow, Keras-னு நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் பண்ணணும்னா அதுக்கு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் ஆர் எந்த மாதிரி ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம்னு டிசைட் பண்ணணும். தென் அதுக்கு ரிலவெண்ட்டான டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது. டேட்டா கலெக்ட் பண்ண நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் காமனான மெத்தட்ஸ் சர்வே, இன்டர்வியூ எடுக்கிறது, அப்சர்வேஷன் பேஸ்ட் டேட்டா, மெஷர்மெண்ட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்ட் டேட்டான்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. டேட்டாவை கலெக்ட் பண்ணதும் சில டேட்டா அனாலிசிஸ் ஒர்க் இருக்கும். இதில் டேட்டா கிளீனிங், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சில ஒர்க் இருக்கும். அதாவது நாம் கலெக்ட் பண்ண டேட்டாவை மெஷினுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணணும். தென் நாம் ட்ரெயின் பண்ண போகிற டேட்டாவோட டைப்புக்கு தகுந்த மாதிரி மெஷின் லேர்னிங் அல்காரிதம் சூஸ் பண்ணணும். அப்புறம் ட்ரைனிங் முடிஞ்சதும் சில டெஸ்ட் டேட்டா வச்சு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். தென் அதில் ஏதாச்சும் ஃபைன் டியூனிங் பண்ணணும்னா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த மெஷின் லேர்னிங்கை ஒரு மாடல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதை மெஷின் லேர்னிங் மாடல்னு சொல்லுவோம். இந்த மெஷின் லேர்னிங் மாடலை நம்ம வெரைட்டி ஆஃப் சோர்சஸில் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட்டில் யூஸ் பண்ணலாம், மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ணலாம், ஆர் சாஃப்ட்வேரில் கூட யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த மெஷின் லேர்னிங் மாடல் எப்படி உருவாகுது, நம்ம நார்மலாக போடுற கோடிங்க்கும் மெஷின் லேர்னிங் கோடிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். இப்போது இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கோடிங்கில் ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோமோ அதோட லாஜிக்கை கோடிங்காக கன்வெர்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரானு ப்ரெடிக்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதோட கான்செப்டை நம்ம லேர்ன் பண்ணணும். அதாவது ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி அதுக்கு ரிமைண்டர் 0 வந்தால் அது ஈவன் நம்பர், இல்லைன்னா அது ஆட் நம்பர். ஸோ அதுக்கு நாம் இப்படி தான் கோட் எழுதணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூல்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். ஸோ ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் வந்து நம்ம 0ன்னு செக் பண்ணணும். ஸோ இந்த ரூல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரூல்ஸை தான் நம்ம இங்கே எழுதணும். தென் நம்ம ஒரு டெஸ்ட் டேட்டா கொடுப்போம் அண்ட் அந்த டெஸ்ட் டேட்டா வந்து இந்த ரூல்ஸில் ஆக்ட் ஆகி நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 100% கரெக்டான ரிசல்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ 4 ஒரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா 4 மாடுலோ 2 ஸோ ஈக்குவல் டு 0 1 செக் பண்ணும்.
செக் பண்ணி இது வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா ஈவன் நம்பர்னு நமக்கு கொடுக்கும், இல்லைனா ஆட் நம்பர்னு கொடுக்கும். இதுதான் நம்ம கிளாசிக்கல் ப்ரோக்ராமிங் அல்லது ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். இதே மெஷின் லேர்னிங்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ரூல்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம டேட்டாவை கொடுப்போம். அதாவது இந்த இன்புட்ஸுக்கெலாம் இதுதான் அவுட்புட்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 அப்படின்னா ஈவன் நம்பர், 3னா ஆட் நம்பர், 4னா ஈவன் நம்பர்னு சொல்லிட்டு நம்ம டேட்டாவை ட்ரெயின் பண்ணுவோம். யாருக்கு ட்ரெயின் பண்ணுவோம்னா ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதத்துக்கு நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். தென் இந்த மெஷின் லேர்னிங் நமக்கு ஒரு ரூல்ஸை டிஃபைன் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதை தான் நம்ம மெஷின் லேர்னிங் மாடல்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெஷின் லேர்னிங் மாடலை தான் நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு வேரியஸ் சோர்ஸஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மெஷின் லேர்னிங் மாடலுக்கு நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு ஆன்சரை ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் ப்ரோக்ராமிங்கில் நமக்கு 100% கரெக்டான அவுட்புட்டை கொடுக்கும். ஆனால் மிஷின் லேர்னிங் வந்து நமக்கு ப்ரெடிக்டட் அவுட்புட்டை தான் கொடுக்கும். மேபி அது ஆல்மோஸ்ட் அக்யூரேட் ஆன்சர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 99.9% வந்து நமக்கு அக்யூரேசியாக கூட இருக்கலாம். பட் 100% நமக்கு அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ இதுதான் கிளாசிக்கல் ப்ரோக்ராம், அதாவது ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமுக்கும் மெஷின் லேர்னிங்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய விஷயத்துக்கு நம்ம இந்த மெஷின் லேர்னிங் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் தான் யூஸ் பண்ணுறோம். இதோட அப்ரோச்சே டிஃப்ரெண்ட். இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி நம்ம இன்புட்ஸ் அண்ட் அதோட ரிசல்ட்ஸை ப்ரோக்ராமுக்கு, அதாவது அல்காரிதத்துக்கு ட்ரெயின் பண்ணுவோம். அண்ட் அந்த அல்காரிதம் அந்த டேட்டாவை லேர்ன் பண்ணிக்கிட்டு நமக்கு ரூல்ஸை டிஃபைன் பண்ணும். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ், இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ்னு ட்ரெயின் பண்ணிட்டோம்னா தென் அது நமக்கு மெஷின் லேர்னிங் மாடலை பில்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது அந்த ரூல்ஸ், இப்படி கிடைக்கிற ரூல்ஸை நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இதோட ஆன்சர் எக்ஸாக்டாக 100% இருக்காது, பட் மோஸ்ட் அக்யூரேட்டாக ஆன்சரை தான் கொடுக்கும். இதுதான் நார்மல் ப்ரோக்ராமிங்க்கும் மெஷின் லேர்னிங்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணணும்னா எங்களோட டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் என்ரோல் பண்ணலாம். இது இன்டென்சிவ் லைவ் ப்ரோக்ராம். ஆல்சோ உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும், அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட் அண்ட் மென்டர்ஷிப்னு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் சாஃப்ட் ஸ்கில், ஸ்போக்கன் இங்கிலீஷ் போன்ற அதர் ஸ்கில்ஸும் சொல்லித்தரோம். இப்போ இருக்க ப்ரோக்ராம்ஸ்லேயே எங்களோட ப்ரோக்ராம் தான் வெரி லோவஸ்ட் அண்ட் பெஸ்ட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட்டும் கொடுக்குறோம். இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க. எங்கள் அகாடமிக் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இப்போ மெஷின் லேர்னிங் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சாம்பிள் மெஷின் லேர்னிங் ப்ரோக்ராமாக பார்க்கலாம். இப்போ இங்கே மேலே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங். ஸோ ஒரு ஆட் நம்பர், ஈவன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம கோட் எழுதுறோம். இஃப் நம்பர் மாடுலோ 2 = 0, ரிட்டன் ஈவன், எல்ஸ் ரிட்டன் ஆட். ஸோ இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பட் நம்ம காம்ப்ளெக்சிட்டி, அதாவது இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அதனால் ஈஸியாக கோட் பண்ணிட்டோம். இதே ப்ரோக்ராமோட லாஜிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இல்லை நம்ம வந்து வேறு ஒரு ஃபோர்காஸ்டிங் பண்ணணும், ப்ரெடிக்ஷன் ஆர் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரூல்ஸ்னால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி மெஷின் லேர்னிங் ப்ரோக்ராம் போகிறோம். ஸோ இந்த மெஷின் லேர்னிங் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலாக நம்பை, பாண்டாஸ், தென் sklearnங்கிறது scikit-learn அப்படிங்கிற லைப்ரரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படிங்கிற அல்காரிதம் தான் எடுத்துக்கிறோம். ஸோ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம், அதாவது ஆட் நம்பராக இருக்குமா இல்லை ஈவன் நம்பராக இருக்குமான்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுற ஒரு அல்காரிதம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரேண்டமாக ஒரு 500 நம்பர்ஸ், அதாவது ஆட் ஆர் ஈவன் நம்பர் நம்ம டேட்டா செட் கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு ரேண்டமாக வந்து நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் இந்த கோட் மூலமாக நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஈவன் நம்பருக்கெலாம் நமக்கு வந்துட்டு 0வும் ஆட் நம்பருக்கெலாம் 1 சொல்லிட்டு நமக்கு கோட் ஆகும். தென் இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டேட்டா ஃப்ரேமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் நம்மளோட மெஷின் லேர்னிங்க்கு ட்ரெயின் பண்ணுறக்கு, ஸோ இப்போ நான் அனோட்டேட் பண்ணுற மாதிரி கவனிங்க. இப்போ நம்ம ஒரு மெஷினுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ, அதாவது எக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளோட இன்புட் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம், ஒய் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளோட அவுட்புட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்புட் ஃபீச்சர்ஸ் வந்து எத்தனை வேணாலும் இருக்கலாம், பட் அவுட்புட் ஃபீச்சர் வந்து நமக்கு ஒன்று தான் இருக்கும், அதாவது நம்மளோட ரிசல்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்பர்ஸும், அண்ட் ஒய் வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு லேபிள்ஸ், அதாவது எய்தர் 0 ஆர் 1, அதாவது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிடும். தென் இந்த எக்ஸ்ஒயில் இருக்கக்கூடிய டேட்டாவையே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். எதுக்காகனா நான் வந்து ட்ரெயின் பண்ணுறக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டா எடுத்துப்பேன், அண்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டா செட்டை வச்சு நம்ம டெஸ்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெஷின் லேர்னிங் அன்சீன் டேட்டா, அதாவது அதுக்கு ட்ரெயின் பண்ணப்படாத டேட்டாவை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்க தான் இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எக்ஸ் ட்ரெயின், ஒய் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், ஒய் டெஸ்ட், இந்த மாதிரி டேட்டாவை நம்ம பிரிச்சக்கப்புறம் நம்மளோட மெஷின் லேர்னிங் அல்காரிதம், அதாவது இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அல்காரிதத்துக்கு ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த ஃபிட் அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு ட்ரெயின் பண்ணக்கப்புறம் இந்த ப்ரெடிக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா என்டையர் டெஸ்ட் டேட்டாவையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு ஒய் ப்ரெட் அப்படிங்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா என்கிட்ட ஆல்ரெடி தெரிஞ்ச டேட்டாக்கு என்ன ஆன்சருங்கிறது தெரியும்,
அப்போது தெரியாத டேட்டாவுக்கும் என்ன ஆன்சருங்க என்னோட டேட்டா செட்டில் இருக்குது. இதை மெஷின் லேர்னிங் கரெக்டாக கண்டுபிடிக்குதா இல்லையா அந்த அக்யூரேசி செக் பண்ணுறக்காக தான் இந்த ஒய்ப்ரெட் அப்படிங்கிற வேரியபிள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். தென் அக்யூரேசி ஸ்கோரை வச்சு நம்ம அக்யூரேசி கண்டுபிடிப்போம். தென் ஃபைனலாக நம்ம ஒரு இன்புட்டை கொடுத்து ப்ரெடிக்ட் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே 57 கொடுத்துருக்கோம். ஸோ 57 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட் நம்பர்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு மெஷின் லேர்னிங் ப்ரோக்ராமிங் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நிறையா ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரி இருந்தாலும் பட் காம்ப்ளெக்ஸான டேட்டா செட்டையும் நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும். அண்ட் இங்கே வந்து நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் எடுத்திருக்கோம். டேட்டா டைப் மாற மாற நம்ம வேறு அல்காரிதம், லெட்ஸ் சே லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதம், ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம், நெய்வ் பேஸ் அல்காரிதம் சொல்லிட்டு நிறைய அல்காரிதம் இருக்குது. பேஸ்ட் ஆன் த யூசேஜ் நம்ம அல்காரிதம் மாற்றிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மெஷின் லேர்னிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.